தனிப்பெரும் சமுதாயத்தில் தன்னகையில்லா கொடி. உழைப்பு முறையே மூலதனமாக கொண்டு வருந்தி வாழும் மக்களுக்கு உரிமையை பெற்றுத் தருவதற்காக அயராது பாடுபட்ட மாபெரும் தலைவன் மாநாட்டு பந்தலிலே இதோ கொடியினை ஏற்றி வைக்கிறார்கள். இதோ நமது கொடி, நம் சமூகத்தின் கொடி. மக்களை வீசி பறக்கிறது. சித்திரை முடிகிறது வன்னிய இளைஞர் பெருவிழாவில் ஐயாவின் திருக்கரங்களாலே போராடி, ஐயாவின் திருக்கரங்களாலே நான் போராடி என்று அழைப்பதைத்தான் விரும்புவேன் என்று சொல்கிற ஐயாவின் திருக்கரங்களாலே நம்முடைய இனமான கொடி. இதோ நம்முடைய குடும்ப தலைவர், நம்மையெல்லாம் இணைத்தவர், காலம் காலமாக உழைப்பை ஒன்றையே நமக்கு கொடுத்தவர், சிறைச்சாலை ஏகியவர், ஐயா ஏற்றி வைத்த வன்னிய சங்கத்தின் கொடி. இதோ உழைக்கும் மக்களுக்கான கொடி. இது இந்த சமூகத்தை ஒன்றுபடுத்த இவர் உழைத்த உழைப்பு கொஞ்சமா நெஞ்சமா? அதன் பயனாகத்தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே வன்னிய சங்கத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களைப் போல வேறு எந்த அமைப்பிலும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வளவு இளைஞர்களை உருவாக்கி வைத்தவர் தன்னுடைய அயராத உழைப்பாலே. இதோ நம் தலைவர், குடும்ப தலைவர், காவல் தெய்வம், தனிப்பெரும் சமுதாயத்தின் தன்னகில்லா அடையாளம், தமிழின போராளி மருத்துவர் ஐயா. கட்டுப்பாடு, ராணுவ கட்டுப்பாடு, ஒரு மாநாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பல உதாரணங்களை அடுக்கி தந்தவர் நம்முடைய ஐயா அவர்கள். அதற்கு இணையான மாநாடாகத்தான் கட்டுப்பாடோடு இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநாட்டை நடத்துங்கள் என்று மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஐயா கட்டளையிட்டார். இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல் என்கிற அடிப்படையிலே இன்றைக்கு அன்புமணி கண்விடல் ஐயா அவர்கள் இப்பொழுது கொடியேற்றியிருக்கிறார். உங்களுடைய பலத்த கரவொலி இன்னை பிளக்கட்டும், அதிரட்டும். இன்று ஏற்றப்பட்டிருக்கிற இந்த கொடி நாளை கோட்டையிலே கொலுவித்திருக்கிற கொடி, ஐயாவாலே உருவாக்கப்பட்டு வழிநடத்தி இந்த மாநிலத்தை வழிநடத்த போகும் கொடி இது.